வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல கார தோசை பண்ண போறோம். இந்த தோசை நல்லா மொறு மொறுன்னு சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே எதுவும் தேவைப்படாது, அப்படியே சாப்பிடுறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கார தோசை பண்ணுறதுக்கு 5 காஞ்ச மிளகாவும் 4 காஷ்மீர் மிளகாவும் எடுத்திருக்கேன். இதை வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். காஞ்ச மிளகால காரம் இருக்கும், காஷ்மீர் மிளகால காரம் இருக்காது. உங்கள்கிட்ட ஒருவேளை காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போது 5 காஞ்ச மிளகாவை முழுசாக சேர்த்துக்கங்க. மீதி 4 காஞ்ச மிளகாவில் விதைகளை எடுத்துட்டு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட 10-12 தோல் உரிச்ச சின்ன வெங்காயம், 2 பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, மிளகாய் ஊற வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. சட்னியை இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கங்க. அப்போ தான் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். தோசை மாவு ரெடியாக இருக்குது. தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். இந்த தோசையை மெல்லிசா விடுங்க. தோசையை விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க. தோசை மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். லைட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தோசை பரட்டியை வச்சு இந்த மாதிரி தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்க்கலாம். அடுத்து நம்ம அரைச்ச சட்னி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த தோசையை நம்ம திருப்பி போட வேண்டாம். மெல்லிசா ஊற்றி இருக்கிறதுனால திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது. சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா 2 நிமிஷம் கழித்து நம்ம தோசையை எடுத்துடலாம். சட்னியோட பச்சை வாசனையும் போயிடும், தோசையும் நல்லா வெந்து ரெடி ஆயிரும். டேஸ்டான கார தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்ல மொறு மொறுன்னு ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டான கார தோசை ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்டஃப்டு பொடி இட்லி. யூஸ்வலாக எப்பவும் பண்ணுற இட்லி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 9 ஸ்டஃப்டு இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. இப்போ எல்லா இட்லியையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தியை வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா இட்லியையும் கட் பண்ணிக்கலாம். எல்லா இட்லியையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து இனி பொடி இட்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த பொடி இட்லிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டுமே நல்லா சூடாகட்டும். இப்போ சூடாயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். ரெண்டுமே பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை, லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் லைட்டாக அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம கட் பண்ணி வச்ச இட்லியை இதில் சேர்த்துட்டு நல்லா இதில் பிரட்டி விட்டுக்கலாம். இட்லி எல்லாம் உடைஞ்சு போகாமல் லைட்டாக இந்த மாதிரி பிரட்டி கொடுங்க.
அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் இட்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்த இந்த இட்லி மிளகாத்தூள் எல்லா இட்லிலையும் கோட் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டஃப்டு இட்லியை இந்த மாதிரி இட்லி பொடி சேர்த்து பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா இட்லிலையும் நம்ம சேர்த்த இட்லி மிளகாய் பொடி வந்து நல்லா கோட் ஆயிடுச்சு. அடுத்து இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக டேஸ்டான ஸ்டஃப்டு பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. அவலை வச்சு ஒரு டிஃபரெண்டான டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். தக்காளி அவல் பண்ணுறதுக்கு 1 கப் திக்கான அவலை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அவல் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு, அவல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிகட்டிடலாம். இதில் உள்ள தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கட்டும். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்து இதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், இது 2ஐயும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கியாச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக 1 நிமிஷம் வதங்கட்டும். இது கூட ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளியையும் லேசாக வதக்கியாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம சேர்த்த அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடிகட்டி வச்ச அவலை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவல்லாம் நல்லா சூடு ஏறிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக ஈஸியாக வேகமாக பண்ணக்கூடிய தக்காளி அவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.